ஹாய் ஹலோ வணக்கங்க. சண்டே ஸ்பெஷலில் வந்து நான் முட்டை கிரேவி ஒன்று வச்சு வீடியோ போட்டிருந்தேன். ஓகேவா, அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சீஞ்சட்டி எடுத்துக்கிடுங்க, எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க, கடுகு போட்டுக்கிடுங்க, அப்புறம் வந்து கருவேப்பிலையை போட்டுக்கிடுங்க, அப்புறம் வந்து பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிடுங்க. அது கூட தக்காளி மிளகாய் என்ன செஞ்சுடுங்க போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கும் போது அதுக்கு தேவையான அளவு என்ன செஞ்சுடுங்க உப்பையும் போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அது வெந்துகிட்டு இருக்கும்போது முட்டையை என்ன செஞ்சுடுங்க 2ஆவும் கட் பண்ணிக்கலாம், 4ஆவும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கையை அவிச்சு தொலி எடுத்து என்ன செஞ்சுடுங்க வச்சுக்கிடுங்க. சரி, அடுத்து உருளைக்கிழங்கு ஒரு மாதிரி மசிச்சு கையை வச்சு இந்த மாதிரி நசுக்கி தான் என்ன செய்யணும் போடணும். பார்த்துடுங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஒரு கரண்டி போட்டுக்கிடுங்க. அடுத்து வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிடுங்க. அடுத்து சிக்கன் மசாலா தேவைக்கு என்ன செஞ்சுக்கணும் போட்டுக்கிடணும். பார்த்துக்கிடுங்க. அடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கிடணும். கொஞ்சம் என்ன செஞ்சால் போதும், தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா கிரேவி மாதிரி தானே வைக்கணும், அப்படியே மூடி விட்ருங்க. அது கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையை என்ன செய்யுங்க கொஞ்சம் போட்டு அழகாக கிண்டி விடுங்க. அதுக்கு இதுலேயுமே தேவையான அளவு கொஞ்சம் உப்பு என்ன செய்யணும் ஆட் பண்ணணும். பார்த்துடுங்க. ஆனால் இது வந்து அவ்வளோவா நல்லா ஒன்றும் என்ன செய்யலை வரல. பார்த்துடுங்க. ரெண்டாவது வச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டு டிங்கிரி வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் நல்லா டேஸ்ட் வந்துச்சு. பார்த்துடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் போட்டு கிண்டி என்ன செஞ்சாச்சு இது பண்ணியாச்சு. சரியா? டேஸ்ட் பார்த்தேன், ஓரளவு தான் நல்லா இருந்துச்சு. ஓகேவா? பிடிச்சனா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.